शांति पड़ली हरिगे विश्रांति। जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता। पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा। विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा। जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता। जय हे जय हे जय हे जय 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 हे। மகாராஜ் சுவாமி அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ரொம்ப எல்லாம் பேசி பழக்கம் இல்லை, இருந்தாலும் சில வார்த்தைகளை நம்ம கூட்டுறதுனால சில வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுறேன். அதாவது நம்ம இப்போ இந்த மாதிரி ஃப்ரீயாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கொண்டாடுறோன்னா அதுக்கு முக்கிய காரணம் நம்ம விடுதலை. அந்த விடுதலை இந்திய விடுதலானது. இந்த விடுதலைக்கு மெயின் காரணமே விவேகானந்தர் தான். அவர் தான் இளைஞர்களுடைய மனசில் அந்த இளைஞர் வேட்கையை உண்டாக்குனது அவர் தான் மெயின். பட் எல்லோரும் அவருடைய வேட்கை, அவருடைய சொற்பொழிவினால், அவருடைய எண்ணத்தினால், அவருடைய விவேகம், அவருடைய பேச்சு, இதனால தான் அந்த இளைஞர்கள் அப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் உத்வேகம் அவங்க தான் இந்த விடுதலை போராட்டத்துக்கு முக்கியமாக இருந்து இவருடைய பேச்சு தான். 1993 அதாவது உலக மத மாநாடு நடக்குது. அங்கே இவர் சும்மா சாதாரண காவி உடையில தான் போயிருக்காரு. ஆனால் அங்கே உள்ளவங்கெல்லாம் இது அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடக்குது. அப்போ எல்லாருமே இவர் என்ன பேசுவார்னு சொல்லி ரொம்ப எளிமையாக ரொம்ப இதாக பேசியிருக்காங்க. சாதாரணமாக சிரித்து ஒரு கேள்வின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அவர் அங்கே உள்ளே போய் மேடையில் உட்காந்து இவர் பார்த்துருக்காரு. என்னமோ அதாவது ஒரு ரொம்ப அசால்ட்டாக இவர் என்ன பேச போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தவர், இவர் எடுத்த உடனேயும்
அமெரிக்க சகோதர சகோதரிகளேன்னு சொன்ன உடனே அந்த கரகோஷம் வந்துட்டு கைத்தட்டல் வந்து அடங்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சான். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் தான் இவருடைய பேச்சை கேட்டு அதிலிருந்து நம்ம உலகம் முழுவதும் இவருடைய கோட்பாடுகள் இவருடைய இதெல்லாம் வந்துட்டு பரவி இருக்குது. இவருடைய மேலே ஈடுபாடு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்து மதம்னாலும் என்னென்னு அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சில இதில் ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப நடந்திருக்கு. இவர் இளைஞர்கள் வந்துட்டு இளைஞரில் தான் இப்போ நாட்டுக்கே வந்துட்டு ஒரு பலம். அதேமாதிரி கல்வி இருக்கணும், ஒழுக்கமும் இருக்கணும். நம்ம கல்வி மட்டும் பெருசாக படிச்சுட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாச்சும் அந்த கல்விக்கு ஏதாவது. இப்போ ஒரு மரம் நல்லா வந்துட்டு பெருசாக நல்லா வளர்ந்து நல்லா தளதுன்னு இருக்கும், நிழல் நல்லா தரும். ஆனால் அது கீழே வந்துட்டு முள் ஒரு ஆள் கூட ஒதுங்க முடியாத அளவுக்கு முள் பூண்டாக இருந்தாச்சுன்னு என்ன பண்ணுவோம்? அது யாவது யூஸ் இருக்கா? அந்த மரத்தினால யூஸ் இருக்கா? எதுவும் பயன் இருக்கா? அந்த மரத்துக்கு கீழே நல்லா சுத்தமாக இருக்கணும். அப்போது கல்வியும் ஒழுக்கமும் ஒன்றா இருந்தால் தான் ஒரு மனுஷனால் இந்த சமுதாயத்தில் ஒரு முன்னேற முடியும். ஒழுக்கமும் முக்கியம் வாழ்க்கையில், சரியா? கல்வியும் வளமும் அதான் வந்துட்டு விவேகானந்தர் வந்து சொல்கிறாரு, இளைஞர்களுக்கு வந்து இளைஞர்கள் தான் வந்துட்டு இந்த நாட்டின் பலம். வேறு எதுவும் ரொம்ப இது பேச தெரியல. ஓகே, இந்த வாய்ப்புக்கு நன்றி. எனக்கு நன்றி கொடுத்ததுக்கு இந்த மரத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்கள், இந்த பிஞ்சு மொட்டுக்கள் மனதில் எதுவுமே மிக ஆழமாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இந்த அழகான நிகழ்ச்சிக்கு என்னையும் ஒரு மாணவனாக, அந்த இறைவனின் பிள்ளையாக என்னைய அழைத்து எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த கோணம்பட்டி ராமகிருஷ்ணா மட எங்கள் சாமி அவர்களுக்கு முதலில் என் பணிவான வணக்கங்கள். அன்பின் ஊற்றாய், அறிவின் ஊற்றாய், அன்பின் பண்பின் சிகரமாய், எளிமையின் வடிவமாய், எல்லாவற்றிற்கும் மேலாக அன்பான பண்பான பணிவான இந்த ஆசிரமத்தை நடத்தி கொண்டிருக்கும் சாமிகளுக்கு மீண்டும் ஒரு உரை வணக்கங்களை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியில் நான் ஒரே ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கூற ஆசைப்படுகிறேன்.
இன்றைய இளைஞர்கள் தினம் இன்று. ஏன்னா இளைஞர்கள் பாரதியார் சொன்னது மாதிரி நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிரு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லன்மை தாரோயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்பான் மகாகவி பாரதி. அந்த பாரதியின் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய இளைஞர்கள் நல்ல மாணவர்களாக நல்ல இளைஞர்களாக இருக்க வேண்டும். நலம் கெட்டு புழுதியில் வீழ்ந்துவிடக்கூடாது என்று பாரதி அன்றே சொல்லி வைத்தான். அதே போல சுவாமி விவேகானந்தர் அவர்களும் நம்முடைய இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறி இந்த வலிமையான இந்தியா வளம் பெற பாடுபட்டவர். அப்படிப்பட்ட சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1863ஆம் ஆண்டு ஜனவரி திங்கள் 12ஆம் நாள் இந்த மண்ணிலே அவதரித்தார். அவருடைய கொள்கைகள் மக்கள் மத்தியில் ஈர்க்கப்பட்டு அவர் பெரும் தலைவரானார். ஒரு முறை அவர் அமெரிக்கா சென்ற பொழுது சிக்காகோ மாநாட்டிலே சமயத் தலைவர்கள் எத்தனையோ பேர்கள் இருந்தாங்க. ஆனால் அத்தனை சமயத் தலைவர்கள் சிறந்த தலைவராக மனம் ஈர்க்கப்பட்ட உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் சுவாமி விவேகானந்தர். அப்படிப்பட்ட அந்த தலைவருடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு நாமும் எதிர்காலத்தில் நல்ல ஒரு இளைய தலைமுறைகளை உருவாக்க பாடுபட வேண்டும். அப்படி அந்த தலைவர்களை உருவாக்கும் இடமாக இந்த கோணம்பட்டி விளங்குகிறது என்பதில் ஐயமில்லை. நான் 2017 இந்த மண்ணில் நான் அப்பொழுது அரசு கல்லூரியாக கிடையாது, எங்கள் கல்லூரி மதுரை காமராஜர் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியாக இருந்துச்சு. அந்த கல்லூரியில் நான் முதல்வராக இருந்தேன். அப்பொழுது எனது மாணவர்கள் 545 மாணவர்கள் இந்த மண்ணில் வந்து அமர்ந்து சாமியினுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அவங்களுக்கான பாராட்டு சான்றிதழ்களையும் நாங்கள் வாங்கி சென்றோம். அதெல்லாம் என்னுடைய பழைய நினைவுகள் இன்னும் நான் மறந்துவிடவில்லை. இன்றும் இந்த மண்ணிலே எங்கள் மாணவர்கள் வருவதாகத்தான் இருந்தது. ஆனால் கல்லூரியில் இன்று தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய விழா ஆன்லைன் வழியாக நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியை மாணவர்கள் கண்டு நேரடியாக அவங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும் என்று சொல்லிவிட்டாங்க. அதனால் எங்களுக்கு இதை நான் ஒரு சின்ன மார்க்காக பார்க்கிறேன். கடவுள் கொடுத்த வரத்தை இன்று எங்கள் மாணவர்கள் ஓரமாக ஒதுங்கிட்டாங்க. ஆனால் நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இந்த மண்ணிலே வந்து எங்கள் மாணவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்து கொண்டு, அப்படிப்பட்ட அந்த மகானுடைய பிறந்த நாளான இன்று இளைஞர் தினமாக கொண்டாடுவதில் நானும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் ஒரு முறை சாமி அவர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கங்கள். நான் சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளிகளிலிருந்து ஏதேனும் 5 கருத்துக்களை உங்களிடம் கூற வந்துள்ளேன். யாருக்கு தன்னிடம் நம்பிக்கை இல்லையோ அவனே நாத்திகன். தன்னம்பிக்கை இல்லாதவனைத்தான் நாத்திகன் என்று புதிய மதம் சொல்கிறது. இதற்கு விளக்கம் என்ன? அதாவது யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவனையே நாத்திகன் என்று இந்த பொன்மொழி கூறுகிறது. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய். இதற்கு விளக்கம் என்ன? அதாவது நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் என்பதை இந்த பொன்மொழியின் விளக்கம். சுயநலம் சுயநலமின்மை என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. இதற்கு விளக்கம் என்ன? சுயநலம் என்பது தனக்கு மட்டுமே எல்லாம் கிடைக்க வேண்டும், பிறருக்கு கிடைக்கக்கூடாது என்றவங்கள்ட்ட இருக்கிற குணம்தான் சுயநலம். சுயநலமின்மைனா என்ன? அதாவது எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி செய்கிற குணம்தான் சுயநலமின்மை. அதாவது சுயநலத்தோடு இருக்கிறவங்கள சாத்தானோ, சுயநலம் இல்லாமல் இருக்கிறவங்கள கடவுள்னோ இந்த பொன்மொழி கூறுது. மிருக பலத்தால் அல்லாமல் ஆன்மீக பலத்தால் மட்டுமே இந்தியா எழுச்சி பெற போகிறது. மிருக பலம்னா என்ன? அதாவது போர், சண்டை இந்த மாதிரி இல்லாமல் ஆன்மீக பலம், தியானம், அமைதி அந்த மாதிரி உள்ள வழிமுறை மூலமாக தான் இந்தியா எழுச்சி பெற போகுதுன்னு இந்த பொன்மொழி நமக்கு கூறுது. அமைதியையும் ஆசிகளையும் தன்னுடன் கொண்டு வராத அன்பு செயல்கள் எதுவுமே உலகத்தில் இல்லை. இந்த பொன்மொழியின் விளக்கம் என்ன? அதாவது அமைதி, ஆசைகள் அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் நம்மகிட்ட கொண்டு வராத அன்பு செயல்கள், அன்பால் செய்யக்கூடிய எந்த செயலுமே இந்த உலகத்தில் இல்லைன்னு இந்த பொன்மொழி நமக்கு கூறுது. நன்றி.
இந்தியாவின் தலைசிறந்த தத்துவ ஞானி மற்றும் ஆன்மீக தலைவரான சுவாமி விவேகானந்தர் இளைஞர்களே நாட்டின் எதிர்காலம் என்பதை வலியுறுத்தினார். அவரது எண்ணங்களும் போதனைகளும் இளைஞர்களுக்கு ஊக்கம் அளிப்பதாக இருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் மன ஒருமைப்பாடு, தன்னம்பிக்கை, சுயநலமின்மை, மனிதநேயம், சேவை உள்ளம், தேசப்பற்றுடன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு மிக சிறந்த உதாரணமாக விளங்கினார். அவர் வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன். அமெரிக்காவில் சுவாமிஜி ஒரு நாள் அழகிய நீரோடை ஒன்றின் வழியாக சென்று கொண்டிருந்தார். அன்று சுவாமிஜியை ஒரு பாலம் குறுக்கிட்டது. அப்பாலத்தில் இளைஞர்கள் பலர் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அவர்களின் குறிக்கோள் நீரோடையில் உள்ள முட்டை ஓடுகளை குறிப்பார்த்து சுட வேண்டும். ஆனால் அவ்விளைஞர்களால் அதை சுட இயலவில்லை. அதை கவனித்து கொண்டிருந்த சுவாமி விவேகானந்தர் துப்பாக்கியை வாங்கி டமார் டமார் என 1 டசன் முட்டை ஓடுகளை சுட்டு தள்ளினார். இதன் மூலம் சுவாமிஜியின் மன ஒருமைப்பாட்டை நாம் அறிய முடிகிறது. இவ்வாறு பற்பல நிகழ்ச்சிகள் மூலம் நாம் சுவாமிஜியின் பல திறமைகளை அறிந்து கொள்ளலாம். சுவாமிஜியின் இலக்குகளான தேச எழுச்சி, தேசப்பற்று, விழிப்புணர்வை வளர்த்தல், இளைஞர்களை வலிமையாக்குதல், கல்வி மறுமலர்ச்சி, சமூக சேவை, ஏழை நலம், சமத்துவம் மற்றும் மனிதநேயம், உலக சகோதரத்துவம் மற்றும் பெண்கள் முன்னேற்றம் ஆகியவற்றிற்காக நாமும் நம் பங்களிப்பை அளிப்போம் என்று தேசிய இளைஞர் தினமான இன்று உறுதி கொள்வோம். நன்றி. சுவாமிகளுக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதிமூலத்திரு அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு எல்லாரும் கிட்டத்தட்ட இந்த இளைஞர் தினத்தை பற்றி அழகாக சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை, ரொம்ப அருமையாக சொல்லிட்டாங்க. நீங்கள் முதல்ல இளைஞர்களாக இருக்கணும், வயதானாலும் இளைஞர்களாக இருக்கலாம். கல்வி வேணும், ஒழுக்கமும் வேணும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12 சுவாமி விவேகானந்தர் பிறந்த இந்த தினத்தை கொண்டாடி கொண்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் உலகத்திற்கும் என்ன சம்பந்தம்? சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவில் பிறந்தார். அவருடைய பேர் நரேந்திரநாத் தத்தா. அவருடைய சின்ன வயசில் பேர் நரேன். அவர் சின்ன வயசுலேயே எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு நினச்சார். அவர் என்ன இருந்தாலும் கொடுத்துருவார். ஆனால் அவரை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் தியானம் பண்ணால் சின்ன வயசுலேயே ஒரு தோட்டத்தில் போய் அமைதியாக உட்காந்துருவார். அவர் மேலே ஃபுல்லாக கொசு என்ன கடித்தாலும் அவருக்கு தெரியாது. அதோட ஒரு வேடிக்கையான விஷயம், அவருடைய நண்பர்களோட விளையாண்டுக்கிட்டு இருந்தார் ஒரு தோட்டத்தில். அந்த தோட்டத்துக்காரனுக்கு அது பிடிக்கல. இந்த பையங்கள்லாம் வந்து விளையாடுறாங்களே, நிறையா பழம்லாம் வீணாக போதே அப்படின்னு சொல்லி, இந்த மரத்தில் பேய் இருக்குது, தம்பிகளா இங்கே விளையாடாதீங்க, இந்த மரத்தில் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி பயமுறுத்தினான். உடனே என்ன யோசிச்சாங்க, எல்லா பையங்களும் பயந்துட்டாங்க. இவர் நரேன், அப்போ அவர் பேர் நரேன் தானே, நரேன் வந்து போய் விளையாடுவோம் அப்படின்னாரு. அங்கே பேய் இருக்காண்டா, அங்கெல்லாம் போய் விளையாடக்கூடாது. பேய் இருந்தால் இது நாள் வரைக்கும் நம்மளை சும்மா விட்டுருக்குமா? அவர் நம்மளை பயமுறுத்துக்காக சொல்கிறாரா? அப்படின்னாலும் பேய் போய் பார்த்துருவோம், போய் வா போய் பார்ப்போம், பேயை போய் பார்ப்போம், என்ன பயம் அப்படின்னு முதல்லே பயம் இல்லாதவராக இருந்தார். இன்னொரு விஷயம், அவர் வந்து ஒரு பெரிய எருது, இப்போல்லாம் அந்த பொங்கல் சமயம் தான் அவர் பிறந்தார். பொங்கலுக்கு 2 நாளைக்கு முன்னால் மகர சங்கராந்தி அப்போ தான் பிறந்தார். அவர் BA படித்தவர், ஆங்கில வழியில் படித்தவர். அவருடைய குருவும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதா அம்மையாரும் படிக்காதவங்க, நல்லா தெரிஞ்சுக்குங்க. அவங்க படிக்காதவங்க, இவர் நல்லா படித்தவர், IAS ICS சொல்ல அந்த தகுதி பெற்றவர். நல்ல ஆங்கிலம் தெரியும், வங்காள மொழி தெரியும், பர்சிய மொழி தெரியும், சமஸ்கிருதம் தெரியும். ஆனாலும் ராமகிருஷ்ண சுவாமிஜியை பார்த்த உடனே எல்லாத்தையும் இழந்துட்டார். அவர் கேட்ட கேள்வி, கடவுளை யாராவது எனக்கு காட்ட முடியுமா? இங்கே பாரு, அருமையான கேள்வி. கடவுள் இருக்காருன்னு எங்களை, அவர் எங்கே இருக்கார், எனக்கு காட்ட முடியுமா? எல்லாத்தையும் கேட்டு பார்த்தாரு, ஒருத்தருமே சரியாக பதில் சொல்ல. சுவாமி விவேகானந்தான்னு நம்ம சொல்லக்கூடிய நரேந்திரநாத் தத்தா
ஒரு கல்லூரி மாணவனாக முடித்த பிறகு யாரோ ஒரு ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காரு, ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பார். அவர் தட்சிணேஸ்வரத்தில் காளி கோயிலில் பூசாரியாக இருக்கார். அங்கே போய் பார், உனக்கு விடை கிடைக்கும். அங்கே பார்த்துருக்காரு. முதல் நாளில் அவருக்கு இம்ப்ரெஷன் ஆகலை. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன்பாங்கள்ல. முதல்ல பார்த்துருக்காரு. இவர் என்னத்தை சொல்ல போகிறாரு, இவர் சரியாக தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2வது தரம் 3வது தரம் அவரை ஈர்த்துருக்கு. அவர் போன உடனே, நீ வந்துட்டியா, நீ வருவேன்னு நினச்ச அப்படின்னாராம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். வந்துட்டு சொன்னாராம். இவர் அதே கேள்வியை கேட்டிருக்காரு, கடவுளை பார்த்துருக்கீங்களா, கடவுளை எனக்கு காட்ட முடியுமா? அவர் சொன்னாராம், காட்ட முடியும். கடவுளை எப்படி பார்த்தீங்க? ஒன்றை நான் பார்த்த மாதிரி அவரை பார்த்துருக்கேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 15th August 1866 தான் பகவான் ராமகிருஷ்ணன் மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னை சாரதா தேவி தான் வழிகாட்டினாங்க. இந்த ராமகிருஷ்ண மடம்ங்கிறது சுவாமி விவேகானந்தரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து மாற்று துணி கூட இல்லாமல் ஆரம்பித்த ஒரு மடம். இன்றைக்கி உலகம் பூரா இருக்குது. உலகம் பூரா நல்லா நடந்துகிட்ருக்கு. அருமையான ஒழுக்கத்தோடு அருமையாக நடந்துகிட்ருக்கு. அது சுவாமி விவேகானந்தர் ஆரம்பித்தது. அதுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? சுவாமிஜி சொன்னாங்க, 5 வருஷம் இந்தியா ஃபுல்லாக சுற்றினார். 5 வருஷம் இந்தியா ஃபுல்லாக சுற்றும்போது ராமநாதபுரம் ராஜா கிட்ட வந்தார். அப்படியே கன்னியாகுமரி போனார். கன்னியாகுமரி நீங்களுக்கெல்லாம் தெரியும், இந்து மகாசமுத்திரம் எங்கே இருக்குதுன்னு சாமி கேட்டாங்க. கன்னியாகுமரிக்கு தெற்கே இருக்குது. அந்த கன்னியாகுமரியில் தான் வங்காள விரிகுடாவையும் பார்க்க முடியும், அரபிக்கடலையும் பார்க்க முடியும், இந்து மகாசமுத்திரத்தையும் பார்க்க முடியும். அங்கே ஒரு பாறையில் போய் 3 நாள் தவம் இருந்தார். 3 நாள் நீந்தி போய் 3 நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அந்த பாறையில் உட்காந்து இந்தியாவை முன்னேற்றுவது எப்படி? சுயநலமின்மை. நான் முன்னேறுவது எப்படின்னு யோசிக்கலை. இந்த இந்தியா இப்படி தூங்கி கிடக்குது. இந்தியா 100 கோடி மக்கள், அப்போ 30-40 கோடி மக்கள். அந்த 40 கோடி மக்களும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. 40 கோடி மக்களும் தங்களுடைய வலிமையை தெரியாமல் இருக்காங்க. அந்த 40 கோடி மக்களை எப்படி அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். அரைஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்ட். எனக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள். தே ஆர் மேட் ஆஃப் அயர்ன் ஸ்டீல் ஆஃப் நர்வ். அவங்களுடைய நரம்புகள் எஃகு மாதிரி இருக்கணும். நான் இந்தியாவே மாற்றி காட்டுறேன் அப்படின்னார். அந்த சுவாமி விவேகானந்தருடைய இளைஞர் தினத்தை, அவருடைய தினத்தை, பிறந்த தினத்தை இளைஞர் தினமாக கொண்டாடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனக்கும் வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி. இந்தியாவின் வரைபடத்தை, நன்றாக இருந்த வரைபடத்தை கிழித்து கொடுத்து திரும்ப அந்த வரைபடத்தை சரி செய்து கொடுன்னு மாணவர்கிட்ட கொடுத்தோடனே எல்லாரும் திண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு புத்திசாலி மாணவன் கிடுகிடுன்னு ஒட்டி கொண்டு காமிச்சிட்டான். அட, இத்தனை மாணவர்கள் எல்லாரும் தவிக்கிறார்கள். எப்படி இந்த மாணவன் சரியாக அந்த மேப்பில் இருக்காமல் சரியாக அதை காமிச்சான். கரெக்ட், ஆமாம், சரியாக ஒட்டி கொண்டாந்துருக்கான். அட, பாராட்டுக்கள்னு சொல்லி எல்லோரும் பார்க்குறான். மற்ற மாணவர்களாம், இவன் எப்படிடா சாதித்தான், நம்மளால் முடியலையே, இப்படி வச்சா இமயமலை கீழே வந்துடுது, இல்லை கீழே இருக்கக்கூடிய கடல் மேலே போயிடுது, ஒன்றுக்கு ஒன்று சரி வரலையே, இவன் எப்படி சாதித்தான்? அப்புறம் அவங்ககிட்ட கேட்டார்கள், எப்படிடா சாதித்தான்னு. ஒன்று அவன் என்ன பண்ணான், அப்படியே அந்த மேப்பை இப்படி திருப்பி காமிச்சான். திருப்பி காண்பித்தால் பின்னால் ஒரு மனிதனுடைய படம் இருக்கான். மனிதனுடைய படம் இருக்கிறது. அவன் என்ன பண்ணான், மனிதனுடைய படம், தலை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, மேலே இருக்குது. கால் எங்கே இருக்குது, கீழே இருக்குது. அதெல்லாம் தெரிகிறது. இப்போ மனிதனுடைய படத்தை சரி செய்தானான். தலை எங்கே இருக்கணுமோ அங்கே, கால் எங்கே இருக்கணுமோ அங்கே, கை எங்கே இருக்கணுமோ அங்கே, அப்படி அவன் மனிதனை சரிப்படுத்தி ஒட்டின உடனே இந்தியா வந்து போச்சு. எப்படி அற்புதம் பாருங்க. மனிதனை உருவாக்கிய உடனே என்ன உண்டாகுது,
இந்தியா உண்டாயிற்று. எவ்வளோ அற்புதமான கருத்து சொன்னார் விவேகானந்தர். இதைத்தான் சொன்னார். என்ன சொன்னார்? மனிதனை உருவாக்கிவிட்டால் இந்தியா உருவாகிவிடும். மனிதனை உருவாக்குவது என்றால் என்ன? அவனுக்கு நல்ல உயர்ந்த லட்சியங்கள் வேண்டும், தேசபக்தி இருக்க வேண்டும், மக்கள் எல்லாரும் நன்றாக வாழ வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். இதில் ஒன்றுமே இல்லை, சோம்பேறி, சாப்பிடணும் தூங்க வேண்டியது. இப்படிப்பட்ட மக்கள் இருந்தால் இந்தியா நல்ல இந்தியா உருவாகுமா? உருவாகாது. ஏன் இந்தியா அடிமையாக இருந்தது? The human soul is the repository of infinite wisdom. The only way of getting our nature manifested is by helping others to do the same. After so much austerity, I have understood this as the real truth. God is present in every jiva. There is no other God besides that. One who serves jiva serves God indeed. Arise, awake, and stop not till the goal is reached. சென்னை ராமகிருஷ்ண மடத்திலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு அருளரையும் ஆசிகளையும் வழங்கிய ஸ்ரீமத் சுவாமி ஆத்மகணாஞ்சி மகாராஜ் அவர்களுக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திரு ஆதிமூலம் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு பாலசுந்தரம் ஐயா மற்றும் இதர ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், நமது பக்தர்கள், தொண்டர்கள், சிறப்பாக இந்த போட்டிகள் நடத்துவதற்கு முன்னின்று உழைத்த திரு பேபிமா காளீஸ்வரி அம்மாவுக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம்.